உண்மையாலுமே தங்க விஷயத்துல நம்ம அவசரப்பட்டுட்டோமா? ராசாத்தி சொல்றது சரிதானோ? நம்ம எப்பவும் போல எது நடந்தாலும் நடந்தா போதுன்னு பார்க்காம விட்டுருக்கணும். இப்போ அம்மா பேச்சு கேட்டு அவசரப்பட்டு தங்கம் வீடு வர போய், ச்சே, என்ன இது முட்டாள்தனமா? நானும் அப்படியெல்லாம் பண்ணேன். ஐயோ! அதுக்கு தான் எது பண்ணாலும் அவகிட்ட சொல்லிட்டு பண்ணணுங்கிறாப்புல இருக்கு. இப்போ எப்படி இந்த பிரச்சனையை முடிக்கிறது? என்ன பண்ணா இந்த பிரச்சனை சரியாகும்? கூட பிறந்தவ வாழ வெட்டியா வீட்டில் வந்து உக்காந்துருக்கா. எப்படி இதை பார்த்துக்கிட்டு நான் என்னத்த பண்ணேன்? எல்லாம் ஒரே மாதிரியே வந்து சேருதே. இதுக்கு உண்டான தீர்வு யாருக்கிட்ட கிடைக்கும்? நான் என்ன பண்ணேன்? ஐயோ! எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ச்சே! ஒரு ஆம்பளையா இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. சுத்தி உள்ள எல்லாரையும் பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு செஞ்சு, கடவுளே, இனிமே என் வாழ்நாளிலேயே எதுக்கும் கோவப்படக்கூடாது. எது பண்ணாலும் நிதானமா பொறுமையா தான் பண்ணணும். அவசரப்பட்டு இப்போ அனுபவிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இப்போ என் தங்கச்சி வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல. இந்தா இங்கதான் இருக்கீல. உங்களை சாப்பிட காணலன்னு அங்க தேடிக்கிட்டு நிக்கிறேன். கொற்ற பணியில இங்க நின்னுகிட்டு என்ன செய்றீங்க? காய்ச்ச வரப்போது உள்ள வாங்க. சாப்பாடு சூடு ஆடுறதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க வாங்க. எனக்கு பசியில, நீ போய் சாப்பிட்டுட்டு படு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். பசி இல்லையா? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. என்ன நீங்க பசி இல்லங்கிறீங்க? ஏன் என்ன ஆச்சு? இந்த 7 மணி ஆச்சுன்னா சரியா சாப்பிடுவீல. சீக்கிரம் அது எப்படி பசிக்காம போவோம்? ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் முழுக்கவா பசி எடுக்காமல இருக்கும்? இது நல்ல அதிசயமால இருக்கு. என்ன பண்ணீங்க? அப்படி எதுவும் இருந்தா சொல்லுங்களேன். நானும் பசிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு பாக்குறேன். பசி எடுத்தாதான் சாப்பிடணும்னு தோணுது. அப்படி எனக்கு பசிக்காம இருந்தா நாள் முழுக்க வேலையே செஞ்சுக்கிட்டு கிடப்பேன். அதுக்கு தான் சொல்றேன். என்ன காமெடி பண்றியா? ஐயா காமெடியா? என் மனசுல உள்ளதை நான் குமுறுனா உங்களுக்கு காமெடியா தான் தெரியும். என்னத்துக்கு இப்படி அடப்பணியில வந்து நிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சும்மாவா? உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியல அது சும்மாவா சோகமாவானே. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இது ஒன்றும் இல்லை, காலையில் நடந்தது நினச்சி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேனா? அவசரப்பட்டா? அவசரம் தான். அவசரம் 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 என்னத்த சொல்றது? ஏன் தான் அப்படியெல்லாம் இருக்கீங்களோ தெரியல. வளர்ந்த ஆளாகி 3 பிள்ளைய பெத்துட்டீங்களே தவிர இன்னும் நல்லது எது கெட்டது எதுன்னு ஒன்னும் உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இப்படியே போனா என்னதான் ஆகுறது? நான் என்ன செய்ய? எனக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கோவத்துல. கோபம் மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் வரதான் செய்யும். சரி, இவ்வளவு தூரம் பண்ணீங்களே, தங்க முருசன் உங்களை திருப்பி ஏதாவது பண்ணாரா? அவர் உங்களை ஏதாவது அடிச்சாரா? இல்ல இல்ல, நான் சட்டையை பிடிச்சி கேட்கையிலையும் சும்மா தான் நின்னவ. என்ன மச்சான் என்ன மச்சான் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாவ. இந்தா அது அதுதான் நல்ல வளப்பு. என்னத்த சொல்ல? உங்க அம்மா நல்லா ஏத்தி கொடுத்து வேடிக்கை பாக்குறாவ. நீங்களும் உங்க தங்கச்சியும் எல்லாத்தையும் இழந்துகிட்டு நிக்க போறீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? என்ன பண்றது நானு? எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வந்து என்ன முடிவுன்னு கேளுங்க. இனிமே உன்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். இந்த ஒரு முறை மன்னிச்சிரு என்னைய. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. என் தங்கச்சி வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேனான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கோவத்துல தானே பண்ணீங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் வாங்க. டக்ளஸ் வேற ஒரு மாதிரி பேசிட்டாப்புல. எனக்கு என்ன பேசினாரு? இனிமே நீ எப்படி வாடுறன்னு பாக்குறேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சொன்னாவ. எப்படிங்க? இந்த கட்டின பொண்டாட்டி எந்த ஆம்பளையா இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தை கை கழுவிலாம் விட மாட்டாவ. அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு நிக்காதியே. எல்லாரும் என்னைய மாதிரி இருந்துருவாங்களா? உங்கள மாதிரியா? ம் ம். அந்த மனுஷனாவது பொண்டாட்டி வீட்டுக்கு வரலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு என்னதையோ பண்ணிக்கிட்டு நிக்கிறாரு. நானெல்லாம் சண்டையை பிடிச்சிக்கிட்டு போனேன்னா நீங்களாம் ஒரு கவலையும் இல்லாத சாலியா அம்மா இருக்காவா அக்கா இருக்காவா தங்கச்சி இருக்காவான்னு ஆக்கி போட நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருப்பிய. சரி சரி, நீங்க என்னமோ சாமிக்கு நேர்ந்துகிட்ட மாதிரி பணியில நிக்கிறிய. எனக்கு என்ன தலையெழுத்த? நான் போறேன். உங்க கூட சேர்ந்து நானும் நின்னா நாளைக்கு நான் தான் காய்ச்சல கிடக்கணும். வீட்டு வேலையை பார்க்கப்ப ஆள் இல்லாத போயிடும். நான் கிளம்புறேன். என்ன வந்ததும் வெரசா போற? நீ வேற ரொம்ப பெய்யுது. அதுக்கு என்ன செய்யறதா? காலையில நீ எங்க போனா? நீ என் கூடவே இருந்திருக்கலாம்ல. நீ இருந்திருந்தா நான் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்ல. ஆத்தாடி, இந்த கல்யாணம் ஆகி இப்பதான் 5 நாள் ஆகுதுல்ல. உங்க கூடயே உங்களை சுத்திக்கிட்டு நிக்கிறதுக்கு வேலை விட்டில எனக்கு. 5 நாள் ஆனா என்ன, 5 வருஷம் ஆனா என்ன? நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்க கூட யாரும் இருந்தா நானெல்லாம் அப்படி பண்ணிருப்பேனா? ஏன் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியுமா என்ன? சொந்த புத்தி கிடையாது. கிடையாதுன்னு தான் வச்சுக்கியேன், அப்புறம் என்ன? ம் உங்க அம்மா கூட சேர்ந்தாவளே போதுமே. மூளையெல்லாம் அப்படியே மழுங்கி போயிடுமே மழுங்கி. என்ன வரவென்ன? அவைய சொல்றவனா அவைய பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு வேட்டியை மடிச்சு கட்டுக்கிட்டு வீரப்பா போறதா? வாங்க வச்சுக்கிறேன், வீட்டுக்குள்ள வாங்க. அதை நான் வந்து கேட்கல என்னமோ அந்த கத்து கத்துறியே. உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படி இப்படின்னு. இப்ப எந்த புத்திக்கு வரைச்சுதா? என்னவோ பட்டாதான் புரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போல இருக்கு. ஒண்ணும் தெரியாத பச்சை பண்ண மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு. என்னவோ பண்ணுங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. எப்படி இதை சமாளிக்க போறீன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம். இன்னும் என்ன? இன்னொரு தங்கச்சி வீட்டுல இருக்கல, அவளை மறந்துட்டீங்களா? அவளுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது நல்ல விஷயம்தான். என்ன விஷயம்? இந்தா காளியம்மா இருக்கல்ல, அவைய தம்பிக்கு நம்ம தங்க நிலாவை வந்து கேட்டுக்கிட்டு கிடந்தா. ஆலியாமா தம்பிக்கா? ஒரு தங்கச்சி தான் பக்கத்துல ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினைச்ச நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கி வச்சிருக்கா. இவ உள்ளூர்லயே கல்யாணம் பண்ணா வீட்டை விட்டு எட்ட போக மாட்டாளே. அப்படியெல்லாம் இவ செய்ய மாட்டா. இந்தா அந்த தம்பியும் வெளியே எங்கேயும் வேலை பாக்குறாப்பிள்ளையா. அப்புறம் இவளும் வேலைக்கு வெளியே போயிட்டா. 2 பேரும் வெளியூர்லயே இருந்துக்குவாங்க. நல்ல பையன். தங்க வைக்கிற விலைக்கு கூட குறைச்சு பேசி போட்டு விடலாம். நீங்க தான் முடிவு பண்ணணும். இனிமே எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேன்.
இனி எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், சரியா? சரி சரி, எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். என்ன இது நடுத்தருவில் நின்னுக்கிட்டே? காத்து குளிர் காத்து என்ன தாக்குது குறிப்பாத்து. இங்க இன்னும் ஆளை காணோம். வருவாரா வரமாட்டாரா? என்ன காளியம்மா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல வசந்தி, இந்த சும்மா தான் வந்து நிக்கிறேன். சும்மா தானா? சரி சரி. தோ வந்துட்டாரு. என்ன காளி, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? ஆமா டக்கு, ரொம்ப நேரம் தான் வெயிட் பண்றேன். சரி வா வா. நீ ஏன் இங்க வந்து நிக்கிற? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? யார் என்ன சொல்ல போறா? என்ன டக்கு, ஆபத்துக்கு உதவி பண்றது தப்பா? அதுக்கு இல்ல, நேத்து தான் எனக்கும் என் மச்சானுக்கும் பிரச்சனை. இன்னைக்கு நான் உன்னை வந்து இந்த ஊர்ல வண்டியில கூப்பிட்டுக்கிட்டு போனா. உன் குடும்ப விஷயத்துல நான் தலையிடல டக்கு. எனக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியுமான்னு கேட்டேன். நீயும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்த, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? வா காளியம்மா, ஏதோ ரொம்ப முடியலன்னு கூப்பிட்டதாலதான் வந்தேன். இப்பாரு, எந்த ஒரு தப்பான எண்ணத்துலயும் என்கிட்ட பேசவோ பழகவோ கூடாது சொல்லிட்டேன், புரியுதா? என் பொண்டாட்டிக்கு எனக்கும் சண்டை, தெரியுமில உனக்கு? தெரியும் தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுதானே கேப்பை ஃபில் பண்ண வந்திருக்கேன். இந்த பைக் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு டக்கு. சைடு கால் போட்டு உட்காரவா இல்ல டபுள் சைடு உட்காரவா? எப்படியாவது உட்காரு, சீக்கிரம் போலாம். இவ்வளோ பெரிய வண்டியில எப்படி ஏறுறது? கோச்சுக்காத, உன்னை கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன். கீழே தான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, அதை பிடிச்சி ஏற வேண்டியதுன்னு. ஸ்பீட் பிரேக்லாம் பார்த்து பொறுமையா போன, வேணும்னே பிரேக் போட்டுக்கிட்டு நிக்காத. என் பொண்டாட்டியே பரவாயில்ல போல இருக்கு. ஏன் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் தொண்ணு நம்ம பேசவே மாட்டா. அப்படியா இருந்தா உங்க பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு போக வேண்டியதுன்னு உங்க வீட்டுக்கு. சரி வண்டி எடுக்கலாமா? கிளம்பு கிளம்பு. வசந்தி வசந்தி, இங்க பாரு. சந்தியா போய் எதுக்கு கூப்பிடுற? ஆத்தி, என்ன இது கொடுமையா இருக்கு? தங்க பரிசா என்ன இவ கூட போறாரு? இது முதல்ல போய் அக்காட்ட சொல்லணும். அக்கா, ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏக்கா ஏக்கா, என்னடி எதுக்கு இப்ப மூச்சு இருக்க ஓடி வர? அக்கா, நான் என்னன்னு சொல்லுவேன்? அது வந்து என்னடி என்னன்னு சொல்லு. அக்கா, நான் தங்க புருஷன் இருக்கா பாரு, உன்னாத்த நான் புருஷன். ஆமா, என்னப்பா அவரு காலையில என்ன ஆச்சு? நீ சொல்றது பத்தி எனக்கு பயமா இருக்கு. ஏக்கா, அவரு காலையில என் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாரு? ஏக்கா, இந்த காளியம்மா இருக்கா பாரு, என்னன்னு சொல்லுடி. உன் நாத்தனா புருஷன் இந்த காளியம்மா வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு கல்லுன்னு 2 பேரும் எங்கேயும் சோடு பட்டுக்கிட்டு போறவக்கா. என்னடி சொல்ற? அம்மாக்கா, என் கண்ணுக்கு முன்னாடி அந்த காளியம்மா டாட்டா கட்டிட்டு போனா. டாட்டா சும்மா எங்கேயாவது போவ இல்லையக்கா? அவ எப்படி திரும்ப உட்காந்துருந்தா? ஐயோ, இப்ப நான் எப்படி? ஏக்கா, நான் உனக்கு செஞ்சு கட்டுறேன் பாரு. என்னால சொல்ல முடியாது, இது சொன்னாலும் உனக்கு புரியாது. இந்த பாரு, இப்படி ஒருத்தர் இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்து இருந்தா சிச்சி தள்ளு 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 செஞ்சு கட்டணும். உனக்கே எவ்வளவு அருவருப்பா இருக்க? புருஷன் கூட உட்காந்துக்கிட்டு போறாளே, கொஞ்சம் கூட வெக்கவே இல்லாத. என்னத்த நான் சொல்றது? ஐயோ ஐயோ, இதுக்கு தானே தங்கத்தை வீட்டோட வச்சுக்கோங்க, எனக்கு வேணாம்னு சொல்லி அனுப்புனாரு அவரு. நாத்தனாருக்கு துரோகம் பண்ணிட்டானே பாவி பைய. எப்படியும் திரும்ப விடுறதுக்கு இங்கதான் வருவாவ. நல்லா வச்சு நாக்கு புடுங்குற மாதிரி கேளுக்கா. 1000 தான் உன் நாத்தனா கெட்டவளா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அணையம் நடக்கும்போது நம்ம சும்மா இருக்க கூடாதுக்கா. தட்டி கேட்கணுக்கா, அவசரம் கொடுக்க. என்னத்தையோ பாத்துட்டு வந்து உளராத. திரும்பங்க வருவாவ, எதுவா இருந்தாலும் பொறுமையா கேட்டுக்கலாம். இல்லக்கா, நான் என் கண்ணால பாத்தக்கா, அவ டாட்டா காமிச்சுக்கிட்டு போனாக்கா. சரி, காளியம்மா வருவாள், அவளை கேட்கலாம். அவளெல்லாம் கெட்ட சரிப்பட்டு வராதுக்கா. ஏன் அடுத்தவளை போய் கேட்கணும்? இவருக்கு எங்க போச்சு அறிவே? இவர் ஏன் அவளெல்லாம் வண்டியில ஏத்துக்கிட்டு போகணும்? நேத்து தானே பொண்டாட்டி கறி வீட்டுக்கு அங்க வரையில மச்சானுக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டையாச்சே. நேத்துக்கு அங்க அப்படி நடக்கல, இன்னைக்கு என்னக்கா இங்க சொல்லுக்கா? இன்னைக்கு என்ன இங்க வேலை? அதுவும் பொண்டாட்டி கூட சண்டையா இருக்கும் பொழுது அடுத்தவளை எதுக்கு வண்டியில ஏத்திட்டு போனோம்? ஊர்ல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒருவேளை வேணும்னே உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்த பண்றாரா? ஏய், சரியா தாண்டி சொன்னேன். நேத்தி மாமா அங்க போய் அந்த பையனை சட்டையை பிடிச்சி அடிச்சு விட்டாராம். அதுக்கு தான் இன்னைக்கு அவன் வந்து ஊருக்கு மத்தியில இந்த மாதிரி எல்லாம் அசிங்கம் பண்ணிருக்கான். நானும் சரி, வயசுல பெரியவனாச்சே, எதுவும் சொல்லக்கூடாது. சரி, நேற்று மாமா கேட்கலையும் ஒன்றும் பேசாம அமைதியா இருந்தானே, ரொம்ப பெருமையை நினைச்சுக்கிட்டேன்டி. ஆனா அவன் பெருமை எல்லாம் எருமை மேய்க்கிறதுக்கு தானே இப்பதான் தெரியுது. எனக்கு அந்த காளியம்மா இவ்வளவு கேவலமா இருக்கா? இல்ல என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. எந்த பக்கம் போனவனு தெரியுமா? தெரியலையே. பார்க்கா பீச்சான்னு யாருக்கு தெரியும்? எனக்கா தெரியும். அவனையும் தப்பு சொல்லக்கூடாதடி. எத்தனை நாளைக்கு தான் ஒரு ஆம்பளை பொம்பளை தோணு இல்லாம இருப்பான்? எவ்வளவு பல்ல கட்டிக்கிட்டு வந்தா பேசதான் செய்வான். எல்லாத்துக்கும் காரணம் என் நாத்தனாதான். அவ ஒழுங்கா இருந்தா எதுக்கு கட்டின புருஷன் கண்டவ கூட ஊர் சுத்திக்கிட்டு நிக்க போறான்? இவளை முதல்ல நம்ம ஒழுங்குபடுத்தணும், அதுக்கு பிறகுதான் அங்க போகணும். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இங்க பாரு, தெருவுல வேற யாரும் இருந்தாவளா? இல்ல, நல்ல வேலை யாரும் இல்ல. சரி சரி, பார்த்ததே போனதே எங்கேயும் சொல்லிக்கிட்டு நிக்க வேணாம். அதுக்காக வச்ச மாதிரி எதுவா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த தங்கனில வர அவ தம்பியதான் கல்யாணம் கட்டிப்பான்னு ஒரே புடியா புடிச்சுக்கிட்டு நிக்கிறா. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரே தலையில வந்து விடுது. என்னத்த பண்ண போனாரோ தெரியல என் புருஷன். ஐயோ கடவுளே, கடைசியில நானும் என் புருஷன் தான் நடுத்தரல நிப்பம் போல இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த வீடு நீ எதுவும் இது பண்ணிக்காத. கையும் கழுவமா மாட்டுட்டோம், அதுக்கு பிறகு பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. தங்க புருஷன் பண்ணது சரியா தப்பான மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இப்படி ஒரு கோல்மால் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பேசாம நான் கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாம் போல. கால வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியா இருக்கு. என்னத்த நான் செய்ய? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. அடுத்த பகுதி எப்படி வரணும்னு வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.